ஹாய் யூவர்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டைல் சேனைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீக்ரெட்டான மசால் பவுடர் தாங்க சேனைக்கிழங்குக்கு மட்டன் கறி வறுவலை இந்த டேஸ்ட்டை அப்படியே கொடுக்கக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் மட்டன் கறி வறுவல் போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சைஸில் சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோலை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணிக்குள்ளே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் புளி, 1 டீஸ்பூன் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிழங்கு இது போல் கலந்து விடுங்க. கிழங்குக்கு ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். இந்த அரிப்பு போகிறதுக்காக இது போல் வாட்டரில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த வாட்டர்லேயே ஊற விட்டுக்கோங்க. புதுக்கிழங்கோட அரிப்பை எப்படி நீக்கிறது, பிடிக்கிறன சேனைக்கிழங்கு அரிப்பு எப்படி நிற்கிறதுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, தக்காளி இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 1/4 கப் வாட்டர் விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கை நம்ம வாட்டரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துக்கும். இது போல் வெந்ததும் இதை வடிகட்டி கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை முருகினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா பொடிகளை 1 by 1 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசால் பொடி மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாகவும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டில் மசாலா பொடிகள் கலக்கிற மாதிரி இது போல் நல்லா கிளறி விடுங்க. மசாலா பொடிகளில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல் போகணும். 1/4 கப் வாட்டர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இதை நல்லா அந்த பேஸ்ட்டோடு நல்லா ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா திரண்டு கொதித்து அதில் ஆயில் பிரிஞ்சு மேலே மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் இந்த மசாலாக்கான டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ்மெல் போயிடணும். அதனால் நல்லா பொறுமையாக இது போல் கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மட்டன் மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் மசால் பவுடர் தாங்க ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல மட்டன் கறி வறுவல் டேஸ்ட்டை இந்த டிஷ்க்கு கொண்டு வந்து கொடுத்துடுங்க. நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கறி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் இது போல் கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மசாலாவோட சேனைக்கிழங்கு கலந்ததும் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் கறியை மிஞ்சிற சேனைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை வறுவல் ரெடி. அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டைல் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.